இந்த கொப்பரையினுடைய கூடுதல் அம்சங்கள்னு பார்த்தோம்னா 5.25 அடி உயரம் கொண்ட அந்த கொப்பரையில் 20 கிலோ எடை கொண்ட 5.25 அடி உயரம் கொண்ட அதனுடைய அந்த இதில் 5.25 அடி உயரம் கொண்ட அந்த அமைப்பில் கிட்டத்தட்ட அந்த கொப்பரையினுடைய அளவுன்னு பார்த்தோன்னா 250 கிலோ எடையாக இருக்கிறது. அதில் 3500 லிட்டர் நெய் 1000 மீட்டர் காடா துணியை பயன்படுத்தி இந்த தீபம் அப்படிங்கிறது ஏற்றப்படுகிறது. முன்னாடி காலத்திலலாம் 3 நாட்களுக்கு எரிந்து வந்த தீபம் அப்படிங்கிறது பக்தர்களோட வருகை அதிகரித்ததுனால இப்போது 11 நாட்களுக்கு இந்த தீபம் எரியறதை பார்க்க முடிகிறது. கிட்டத்தட்ட திருவண்ணாமலை மலை உச்சி மீது ஏற்றப்படக்கூடிய மகாதீபத்தை 20 கிலோமீட்டர் சுற்றளவில் இருக்கக்கூடிய மக்கள் பார்த்து அந்த ஜோதியை தரிசிக்கக்கூடிய அளவில் அதனுடைய பிரகாசம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மிக முக்கியமாக இதில் இன்னொரு அறிவியல் ரீதியான ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. அதாவது அந்த தீபம் ஏற்றும் போது ஒளியும் ஒளியும் சவுண்டும் லைட்டும் இருக்கக்கூடிய ஒரு உணர்வுக்கு ஒரு சப்தம் வந்து எழுது அப்படிங்கிறத ரமண மகரிஷியே குறிப்பிட்டிருக்கிறாரு. ஸோ இந்த சப்தம் அப்படிங்கிறது மலைகளில் இருக்கக்கூடிய ஒளியை ஒரு குறிப்பிட்ட இடத்துல குவிக்கக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிற கருத்துக்களும் சொல்லப்படுது. ஸோ இந்த தகவலோடு சேர்த்து திருவண்ணாமலை தீப தரிசனத்தை தரிசிக்கிறதுக்கு நீங்களும் தயாராகுங்க. நானும் தயாராக இருக்கேன்.